பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வசுவசானிங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ 103, 104. ஓகே. நெஞ்சு முடி தெரியற வரையும் பிரச்சனை இல்ல. அப்புறம் நெஞ்சு முடி தெரிஞ்ச அப்புறம் சாக்காட்டு தான். அக்காதான். ரைட்டு. முக்கிய நிகழ்வுகளன்றதை விட என்ன ஸ்பெஷல் வீடியோன்னா, திவாகர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பிரவீனோட ஒய்ஃபை பற்றி பேசிடுவார். அதுக்கு சபரி கொடுத்த எச்சரிக்கை, ரெட் கார்டு கண்டிப்பாக கன்ஃபார்மு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றதையும் சொன்னாங்க. அது என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரைட். ஸோ இப்போ சபரி என்ன சொன்னார், திவாகர் என்ன பேசினாரு, ஏன் சபரி அப்படி பேசணும், சபரி அப்படிலாம் பேசுகிறாளா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதை வந்து 1 ஹவரில் காமிக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 1 ஹவரில் காமிக்காத விஷயத்தில் என்னன்னா, திவாகர் வந்து யார், பிரவீன்ராஜோடைய ஒய்ஃபை அசிங்கமாக சொல்ல மாட்டார். ஒன்னெல்லாம் எந்த மூஞ்செல்லாம் எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வருவார். இது நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி கதையா சொல்ல வரல. ப்ளீஸ் ஊராயம் சொல்றது உங்களை அடிச்சுக்க முடியாது, சொல்லுங்க. அதாவது திவாகர் வந்து உள்ள படுத்துன்னு இருப்பாரு. இது சூப்பர் டீலக்ஸ்ல படுத்துன்னு இருப்பாரு. பக்கத்திலேயே சாண்ட்ரா பிரஜன்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. இவரு இப்படி இந்த இது மாதிரியே பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி படுத்துனா அப்படியே வந்து தூங்கிடுவாரு. இவர் கரெக்டா வந்து இந்த நாய் குலைக்கிறப்ப இப்படி தட்டிட்டு போவாரு. போகும்பொழுதே இவர் வந்து அவரை ஏதோ திட்டுவார். அதன் பிறகு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, திவ்யாவை வேண்ட்டு கூட்டு வந்து நிக்க வச்சு, இப்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு திவ்யாவை தான் இவருக்கு பிடிக்குதுன்ட்டு. காலையில இவர் வந்து சைக்கிள் ஓட்டுவாரு. சைக்கிள் ஓட்டும் பொழுது வேண்ட்டு திவ்யா கூப்பிட்டு, திவ்யா உனக்கு கை விட்டு சைக்கிள் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே. இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் கானா வினோத், பிரவீன்ராஜ் 2 பேருமே அவர் நிறைய ஓட்டுறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவரும் வந்து இந்த 2 பேருக்கும் வந்து கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னன்னா பதில் சொல்ல முடியாம அசிங்கமா திட்டார். அதாவது நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா உங்கள் மேலே வந்து தாராளமாக உங்களுக்கு மேலே வந்து பரிதாபம் வரும். நிச்சயமாக அது கேள்வி கேட்கப்படும். அந்த வீட்டில் நீங்கள் இதை பேசாத அதை பேசாத சொல்ல முடியாது. ஒன்று. 2வது அவங்க வந்து ஒரு ஜாலியாக மாட்டை பற்றி பேசுகிறாங்க, நீ எதுக்கு வர, அவ்வளோதான். குரங்கை பற்றி பேசுனா நீ ஏன் வர, இப்ப புரியுதா? இருங்க இது இந்த விஷயத்துக்கு வந்துடும். ஒன்னா தூக்கி வந்துருவாங்க. ஏன் நீ அதாவது உன் பேரை சொல்லி சொன்னா பரவாயில்ல, நீ பேரை சொல்லி சொல்லும் பொழுது நீயும் அதே மாதிரி பேரை சொல்லி வடசட்டி வாயன்னு சொன்ன என்னன்னோ சொல்ற. இதெல்லாம் அங்கே வந்து யாருமே அவரு வந்து எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம்லாம் கேட்சிக்கல. நீ உனக்கே வந்து அவர் வந்து பேசலாம், நீயே போய் ஒரு நூண்டுவ. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது நான் ஸ்டைலு இவருடைய இதை எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது விடுங்க. விஷயம் என்னன்னா, இவருக்கு வந்து காமெடினா இவ்வளவு தூரம் வந்துட்டார். ஆனா இந்த காமெடியில வந்து கோர் போகும்போது அவரால் ஏத்துக்க முடியல. அதுதான் அவருக்கு பிரச்சனை. டக்குன்னு இப்ப ஒண்ணும் இல்ல, 2 பேருடைய காமெடி நல்லா இருக்குன்னு பிரசன்ட் சொல்றாரு வச்சுக்கோங்க, நான் ஹீரோவா நடிக்க போறேன் அப்படின்றாரு. ஆமா, இதுதான் அவருடைய பிரச்சனையே. ஓகேவா? ஸோ அது மட்டும் கிடையாது. இப்ப என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான், நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்ன அவன் உடனே என்ன சொல்லுவானா, யார் ஒன்று அடிச்சது, யார் ஃபர்ஸ்ட் அடிச்சது, அவன் தான் சார் என்ன அடிச்சான், நீ என்ன பண்ண, நான் இந்த மாதிரி பேசுறேன் சார், பேசிட்டு இருக்கும்போது அடிச்சான் சார். இப்போ அடிச்ச மேலே தான் தப்பு, ஓ மேலே தப்பு கிடையாது, பேசிட்டான். அதே மாதிரி அவனும் பேசணும், கையை வச்சு தான் தப்பு இங்க. ஆனா நான் என்ன பண்றேன்னா, அவன் என்ன அடிச்சதுக்கு அப்புறம் நான் கத்திட்டு அவனை வெட்டிட்டேன் அடிச்சிட்டான்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? சிம்பிள். ஒருத்தன் அடிச்சது தப்பு தான், நீ அது அடிக்காம இருந்தனா பிரச்சனை கிடையாது. நீ வெட்டிட்ட, நீ அடிச்சா கூட பரவாயில்ல, வெட்டிட்டனா அப்ப இதை விட பெரிய கிரைம் அதுதானே. அதுதான் அந்த வீட்டில் நடந்தது. ஓகேவா? சொல்லுங்க. சரி, இப்ப இந்த இடத்துல முக்கியமா நீங்க சொல்ல வந்த விஷயத்துக்காக சொல்றேன். திவ்யாவை கூப்பிடுவாங்க இவங்க 2 பேரும் உள்ளர வருவாங்க. அவரை தான் சொல்றாங்க, ஆனா பேரை வச்சு சொல்லல. திரும்பவும் சொல்றேன், திவ்யா கிட்ட இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, திவ்யா நாங்க அவுட்டிங் போலான்னு இருக்கோம், நாங்க பர்மா போறோம், உங்களுக்கு பர்மால இருந்து என்ன வேணும் அப்படின்னு. திவ்யா வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு பர்மா பொம்மை வேணும் 2 அப்படின்னுவாங்க. உடனே வந்து இவர் என்ன சொல்லுவாரு, 1 தான் இருக்கு, அந்த ஒண்ணுமே வந்து கீ கொடுத்தா பேசும், அப்புறம் பேட்டரி இருந்தா பேசும், பேட்டரி இல்லைன்னா பேசாது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பேசும்னா நடிப்பு அரக்கன்னு பேசும். இது பொம்மையை வச்சு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப ஒரு திவ்யாவை கலாய்க்கணும்ன்ற மாதிரி இருந்தாலோ யாராவது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் தான் இருக்கனே பர்மா பொம்மை, திவ்யா உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எடுத்துட்டு வரலாங்க. அந்த அளவுக்குலாம் நீங்க பேச. உடனேவே அவர் எப்படி ஆரம்பிப்பாருன்னா, பிரவீன் கிட்ட
உன் மூஞ்செல்லாம் வந்து எப்படிடா வந்து உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது? உன் ம். கூடலாம் எப்படி உன் பொண்டாட்டி வாழுது? வாழுது. நீ நீ சந்தேகப்பட்டுருக்க உன் பொண்டாட்டிய. அந்த சந்தேகப்பட்டதுன்றது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின ஆ ஒரு விஷயம். அதுவும் அவரு சந்தேகன்ற வார்த்தைய விட அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவாருன்னா, நான் ரொம்ப அவங்கள படுத்தியிருக்கேன். ஆ. அந்த மாரி தான். நான் ரொம்ப அவங்கள வந்து இது பண்ணியிருந்திருக்கேன். ஒரு மெசேஜ் வரலாம் இது பண்ணலன்னா, அவர் அந்த லவ்வுக்கான ஒரு ஒரு விஷயம் இருக்குங்க இல்லையா? அப்பலாம் அந்த மாரி டாக்ஸிக் மாதிரியாக நான் வந்து பிஹேவ் மாரி பண்ணியிருந்திருக்கேன். ஒருத்தன் உணர்ந்து அத வந்து சொல்றத வந்து அது அப்படியே கோர் சொல்ல முடியல. பாயிண்ட்ட வந்து டச் பண்றது தான் இவருடைய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ம். சரி, நீ இவ்வளோ யோகியம் பேசுறல்ல, ஒரு 2 பொண்ணுங்க அங்க உட்காந்துருக்கு. 2 ஆமா. பொண்ணுங்க உட்காந்துருக்குங்க. வேணுன்னே அந்த பேண்ட்ட சட்டைய ஃபுல்லா அவுத்துட்டு, அது கீழ தொப்பைக்கு கீழ இன்னும் 1 இன்ச் போனா சென்சார் ஆயிடும் அது. ஆ. 1 இன்ச்சு எப்போ வேணாலும் அவுத்துட்டு வர மாரி இருக்கும். டக்குன்னு திவ்யா தான் அத செஞ்சாருங்க அவரு. ஆமாமா. திவ்யாவும், கெமியும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திவ்யாக்காக தான் அத செஞ்சாரு அது ஆக்சுவலா. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வருவாரு கிட்ட. டக்குனு இந்த பொண்ணு என்ன பண்ணும், டக்குனு இப்படி திரும்பி இப்படி நின்னுக்கும். சனியன். அங்க போய் கூட வந்து ட்ரெஸ்ஸ மாத்த மாட்டுது. இது ஆ. கூட தெரிய மாட்டுது அப்படி. தெரியாமலாம் கிடையாது. நீ எதையாவது சொல்லி, அதுக்கப்புறம் அதில கதைய வளர்த்துட்டு தான் அவர் செய்வார். அது மட்டும் இந்த வேலைய தான் இல்லாம அவர் செய்வாரு. திரும்பவும் பாத்ரூம் போயிட்டு திரும்ப வருவாரு. வருவாரு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. மத்தவங்களாவது அந்த பேண்ட்ட இறக்கி ஏத்தி போட்டுட்டு, சட்டை போட்டு பேசுவாங்க. ஆமா. அவர் அப்படியே நின்னு தான் பேசுவாரு. அவரோட டார்கெட்டே அதுதான்னு அதுதான். வச்சுக்கோங்களேன். ம். நீங்க வந்து கோல போட்டி நடக்கும்போது அவர் என்ன பண்றார் எல்லாத்தையுமே எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயங்க. நீங்க இப்படி ஒரு ஆள கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஒண்ணும் இல்ல சட்டைய பொண்ணுங்கள உரசுனாருன்னு ஒருத்தன அனுப்புனீங்கல்ல. ஆ, அவ்வளவு டெக்கோரம் நீங்க பார்த்தீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்பன்றது தான் கேள்வி. ஆ, ஓகேவா? ம், இப்ப இப்ப என்னன்னா, இவரு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காமெடி விஷயங்கள யார் யார் வந்து இங்க காமெடி பண்ணாங்கன்னு வந்து பேசும்போது, ம், ம். உண்மையிலே வந்து திவ்யா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேர் இங்க வந்து ரொம்ப எஸ், முக்கியம். எஸ். அந்த பொண்ணு நெனச்சிருந்தா, வாட்டர் மெலன வந்து பேசாமலே விட்டுருக்கலாம். ஆ, கானவனத் தான் சூப்பரா பண்ணுவாரு. ம், கானவனத்தையும் சண்டை போட்டுருக்கேன். 2 பேரும் சண்டை போட்டாலும் கூட, ஆ. 2 பேருடைய காமெடி நல்லாருக்கும். இப்போ உதாரணத்துக்கு, கானவன் சண்டை போட்டு உட்காந்துருப்பேன். அவரே ஒரு கவுண்டர் அடிப்பாரு. விழுந்து சிரிச்சுட்டு இருப்பேன் ஆ. நானு. என்ட்ட கவலையெல்லாம் ஸோ, இத முடிச்சதுக்கு அப்புறம் கானாவினோத் தான்னு ஒரு ஆள சொல்லிட்டு, திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாட்டர் மெலனுக்கு போய் சொல்லுவாங்க. ம். நீங்களும் வந்து நெறைய இடங்கள்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. வாட்ரேன், ஒரு நாள் நான் நெறைய இடத்துல சிரிச்சிருக்கேன். ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல இத என்ட்ட பேசாத. பேசாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாக்கிங் அது. ஏன் வெளியில வந்து உன்கிட்ட நம்பர் வாங்கி பேசக்கூடாதா? நான் நல்ல இப்பதான் பையங்க நானு. பேசுறேன். ஆ. அதேதான். அவரு நல்ல பையன். இந்த கல்யாணம் பண்ணிக்கிற மூட்லயே தான் அவரு சுத்துவாருன்னு நீங்க வச்சுக்கோங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுச்சு. என்கிட்ட நீ இதுக்கப்புறம் பேசாத, வராதேன்னு சொல்லிடுச்சு. மறுநாளுக்கு அப்புறம் உன்கிட்டலாம் யார் பேசுவா? நீ ம். தான் என்கிட்ட வந்து பேசினதெல்லாம் பேசினார்ல. அந்த பொண்ணு இதுக்கப்புறம் ஒண்ணும் பேசாதவாட்டு, இது உனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மனுஷனா நான் உன்ன ஃபீல் பண்ணி இந்த வார்த்தைய சொல்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பின்னாடியே போவாருங்க. அதுதான் "டேய் சே எத்த போ சனி" அப்படி இந்த அப்படின்னு நாயெல்லாம் பின்னாடியே ஓடியாந்துன்னா திருத்துவாங்க தெரியுமா? அது வரும். ஏதாவது வாங்கி பொறகர வாங்கி போடுவாங்கன்னு வரும் அது. வந்து சிக் 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 அப்படின்னுவாங்க. அந்த மாரி பண்ணிட்டு போனாங்க. எஸ். உண்மையிலே அந்த மாரி தான் பண்ணாங்க ஆக்சுவலி. ம். உனக்கு சூடு சொரணை எதுவுமே இல்ல. ஆனா, நிச்சயமா. உனக்கு வந்து என்னன்னா, அந்த பொண்ணு உனக்கு வேணும். ஆ. அதனால வந்து கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்க. இங்க வந்து ஆம்பள பசங்கன்னும்போது, ஏன் எல்லாத்தோட இன்னொரு ஒரு இது வைரல் ஆயிட்டு இருக்குங்க. ஆ. அவரு வந்து இந்த பக்கத்துல வந்து இந்த பையன் நல்லா அமுல் பேபி மாரி இருக்கான். துஷாரு. ஆமா. தோள்ல கைய போட்டு தடவிட்டே இருக்கிறாரு. அது என்னன்னே எனக்கு புரியல அது. சரி விடுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரிலாம் அவரு வேல பண்ணிட்டு இருக்காரு. ரைட் விடுங்க. இப்ப ஓகே. ஆனா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அதாவது இதுவரையிலும் யாரும் யாருடைய இந்த பிக் பாஸ் வரலாற்றுல யாருமே அவங்களுடைய பெர்சனல் இதுவரையிலும் பேசுனது இல்லங்க. ஆ. இவரு ஃபர்ஸ்ட் ஒரு தடவ உள்ள பேசுவாரு ஜாக்கி. அதன் பிறகு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ம். பிரவீன் வந்து வெளியில பேசிட்டு இருப்பாரு. அதுவும் ம். எப்படின்னா, ப ப அவரோட பேரையோ எதையுமே யூஸ் பண்ணாம, ம். ஆதிரை இருப்பாங்க. பிரவீன் கிச்சன்ல நின்னுட்டு இருப்பாப்ல. ம். ஆதிரை அவங்கலாம் நிக்கும் பொழுது, ம். கானா வினோத்லாம் இருக்கும்போது சொல்லுவாரு, "நம்ம என்ன வேணா இருக்கு. பொறாம இருக்கும், இதுவா இருக்கும், எவ்வளவோ இருக்கும் நமக்குள்ளார. ஆனா, ம். அத கலை பார்வையா தான் நம்ம பார்க்கணும். பார்க்கணும். ம். ஒரு விஷயத்த கலையாவே நீ பார்க்க முடியலன்னா, நீலாம் என்ன ஒரு ஆளு?" ம். அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு பாருங்க. வந்துருவாரு உடனேவே. ம். உள்ளேருந்து வந்து அதுவும் அந்த பேண்ட்ட இப்டி இப்டி தூக்கி விட்டுட்டு ம். வந்து, "அ நீ நீ எல்லாம் வந்து என்ன அதெல்லாம் பேசக்கூடாதுடா. ம். கலைய பத்தி பேசுற. உன் பொண்டாட்டியே வந்து உன் கூட இல்ல." ம். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு வார்த்தை நெறைய சொல்லுவாங்க. மியூட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவ்ளோ இன்னைக்கு மியூட்டு. இத யாருமே கேட்க மாட்றாங்க. அந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே இது பர்சனல் பேசாதீங்கன்னு சொல்லவே மாட்றாங்க. ஆ. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஃபயர் சர்வீஸ் வரும் தெரியுமா? போலீஸ் வரும் தெரியுமா? அந்த மாரி தான் இவங்க வராங்க அவங்க. எஸ். இல்ல இப்ப அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஜாக்கி. அந்த இடத்திலேயே ஆதிரை சொல்லுவாங்க. "உன்ன பத்தி அவர் பேசினாரா? எதுக்கு நீ இப்ப பர்சனல் பேசி எடுத்துட்டு வர?" அப்படின்னு. அதன் பிறகு அங்க இருக்கிற எல்லாருமே கேட்டதற்கு அப்புறம் தான், நைட்டு தான் பிரவீனுக்கு தோணும். பிரவீன் வந்து ரொம்ப ஜாலியா, "சரி உடு ஆதிரை சில்டி உடு" அப்படின்ற மாரி அவரு விட்டுருவாரு. அதுக்கு கானா வினோத் கூட சொல்லுவாரு. "இவர மாரிலாம் நம்மளால கேவலமா பேச பேச முடியாது. முடியுமாடா?" அப்படின்னு சொல்லும்பொழுது தான், அப்ப வந்து பிரவீனுக்கு உரைக்கும். ஒரு கட்டத்துல வந்து கூப்பிட்டு சொல்லுவாரு. "இதோ பார்,
என் ஃபேமிலி, என் பொண்டாட்டி இதுக்கப்புறம் நீ இழுக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் பேசிட்டு, இதுக்கப்புறம் நீ என் பொண்டாட்டிய பத்தி பேசினா, நான் கார்டு வாங்கி கூட வெளில போயிடுவேன்னுவாரு. அதேதான். அப்பதான் சமைச்சிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த குக்கர்ல சூடா கொதிக்கிறது எதாவது எடுத்து ஊத்துற போறாருன்னு ஆமா. பயம். ஏன்னா ஏங்க என்ன நடக்குன்னே சொல்ல முடியாதுங்க. அந்த கண்டிப்பா. மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அது. ஒரு ஹீட் மொமெண்ட் ஆக்சுவலி. ஆனா அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதுதான் வாணின்னும் போது, இவரு நீ என்ன வந்து உருவகேலி பண்ணாதன்னு. நீ உருவகேலின்னும் போது ஒண்ணும் இல்லங்க. நீ உருவகேலிலாம் இல்லங்க. நான் சின்சியரா பண்ற ஒரு தொழில் இருக்குல்ல, அந்த தொழிலை நீ கலாச்சாரனாலே உனக்கு பிடிக்காது எனக்கு. ஆ. வேற நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நான் ஒரு சின்சியரா நான் நினைக்கிற ஒரு விஷயத்த நீ மட்டமா ஒரு விஷயமா நீ பண்ணன்னு வச்சுக்க எனக்கு உனக்கு பிடிக்காது. தட்ஸ் ஆல். எரிச்சலா இருக்கும். அதுதான் அங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் கானகநாதர் என்ன சொன்னார்னா, நான் எனக்கெல்லாம் திறமை இருக்கு. ஏதோ ஒன்று பாட்டு எழுதுறது, ஏதோ ஒரு விஷயம். உனக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். உங்ககிட்ட நீ என்ன கத்துக்கிறது? அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போறான்னும் போது என்ன இங்க வந்து ஒண்ணுமே இல்ல. யாருமே அவரை சீண்ட விட மாட்டாங்க ஆக்சுவலி. ஒருத்தவங்க கூட சீண்ட மாட்டாங்க. புரியுதுங்களா? புரியுது. ஆனா வினோத் இருந்த நேர்மை என்னன்னா, நான் இந்த கவுண்டர் கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப இங்க முக்கியமான ஆளு. அப்படி அவர் சொல்லுவார். பாராட்டுவார். இதுதான் வந்து ஒரு கலைஞனுக்கு அழகுன்னு வச்சுக்கோங்களேன். இது விடுங்க. இப்ப இந்த சபரி மேட்டர் எடுத்து வந்துடுறேன். அதானே சபரி மேட்டர். சபரி மேட்டருக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறேன் ஜாக்கி. ஒண்ணு என்னன்னா, திவ்யா அது ஓடுவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அவர் பேசும்போது ஓடுவாங்க. லிட்டரலா பிக் பாஸ் அப்படின்னு கூப்பிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஏதாவது சொல்லு அந்த மாதிரி யாராவது வாங்க இவரு இவரு அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க குட்டி பசங்க அம்மா அப்படின்ட்டு ஓடுங்கல்ல பின்னாடி அந்த மாதிரி ஓடுவாங்க. இதுல இன்னொரு கதை ஒன்று நடந்தது. ஆதிரையும் இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கோம். Thank you, my dear. அது மட்டும் தான். ஓகே. Bye. Bye. கதை சாத்திப்போம். I'll cook for you after this. Yeah. ஆதிரையும் இவங்களும் பேசிட்டு இருக்கும்போது ஆதிரை கிட்ட இவங்க உள்ளார பெட்ரூம் வந்துட்டாங்க போல இருக்கு. இந்த அலைப்பாயுதையில வந்து ஷாலினி உள்ளார வந்ததுமே 20-30 செகண்ட்ல சண்டை வரும் பாருன்ட்டு எண்ணிக்கினே இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணு திவ்யா போய் பெட்ரூம்ல உட்காந்து என்ன பண்ணிருக்கு, கவுண்ட் பண்ணிருக்கு. ஏன்னா இவர் ஆதிரை கிட்ட கிராஸ் சண்டை போட்ட இல்ல அதான் அது ஏதோ ஒண்ணு கிராஸ்ல வந்து நிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த பர்சனலா பேசாதான்னு இது வந்து பொண்ணு கேட்டிருக்கு. அவர் வந்து என்ன பண்ணா, நான் அப்படிதான் பேசுவேன் சொன்னா அவர் ஏதோ சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்குது ஆதிரை, உன் பர்சனலா இப்ப பேசிடுவான்னு தான். ஒரே டப்புன்னு வாங்கி விட்டாராம். அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஒண்ணும் இல்ல. அதனாலதான் பிரவீனே சொல்லுவாரு, அந்த ஆள் நம்ம பர்சனலா பேசிட்டான், இதுக்கப்புறம் பேசக்கூடாது. ஆனா அவன் பர்சனல் எல்லாருக்குமே தெரியும். அதேதான். அதை பேசினா அவன் தாங்க முடியாது. ஆனா அடுத்த வாட்டி என்ன பேசிடுவேன் அப்படின்னதுதான். அப்படியே அமைதியா வருவாரு ஆக்சுவலி. அதேதான். இந்த இடத்துல இன்னொரு ஒரு நல்ல அட்வைஸ் யாரு சொல்லுவாருன்னா, எஃப்ஜே சொல்லுவாப்ல. நீங்க அவரை கண்டுக்காதீங்க. அவரை கலாய்க்கிறதுனால இந்த மாதிரி பண்றதுனால தான் அவர் வராரு. அவரை மதிக்கவே மதிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. அவர் கரெக்டா இருப்பார். இந்த விஷயத்த எஃப்ஜே வந்து பார்வதி இருக்கும்பொழுது பார்வதிக்கும் கரெக்டா பண்ணுவார். இவருக்கும் கரெக்டா பண்ணாரு. ஏன் பார்வதிக்கு வினோத்தே சொல்லுவாரு, அவங்க கேம வந்து நீ கெடுக்கிற, நீ அவங்க கூட சேர்ந்தாலும் நீ உங்க கேமும் கெடுக்கிறேன்ட்டு. இப்ப கடைசியில கவுண்டர் கொடுத்து கடைசியில வந்து கானா வினோத்தோட பார்வை ஃபுல்லாவே இவரு வாட்டர்மெலன் மேல இருக்கிறது எல்லாமே அதான் எல்லாம் கலாச்சிட்டு இருப்பாங்க. நீ மறைமுகமா சைட் அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப போகும்பொழுதுதான் வந்து சபரி வருவாப்ல. ஏன்னா அந்த இடத்துலயுமே அவர் வந்து எப்படி தெரியுங்களா திட்டுவாரு, அந்த விஷயமே ஏன் சபரி எடுத்துட்டு வருவாருன்னா, மாடை பத்தி பேச்சு நடந்துகிட்டு இருக்கும். சபரி வந்து மாடு வாங்கி வளர்க்கணும்லாம் பேசிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அதனால வந்து இவரு வினோத் கேப்பாப்ல, வம்பிழுக்கிற மாதிரி தான் கேள்விதான் ஜாக்கி. ஆனா இங்க என்னன்னா உங்களோட பேரை சொல்லல, நீங்க ஒண்ணுமே பேச முடியாது. இப்ப நாங்க ஒரு வீட்டுல இருக்கிறப்ப அந்த எழுத்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்களோட சண்டை, ஓகேங்களா. ஆனா அந்த வீட்டு பையன் நம்மள பாத்துட்டு இருந்தாப்ல. நம்மள பாத்துட்டு உங்களையா? அதனால என்னன்னா, நீங்க என்ன வேணா படலாம். நீங்க பாட்டு நமக்கு தான் போடுறாங்கன்னு தெரியும். சைக்கிள் கொட்டுதடி மனசு, இது மல்லிகப்பு வளர்க்கிற மயசு, காட்டுப்பூவுக்கு ஒரு பூட்டு எதுக்கு, கட்டுத்தரியா இது வெறும் நமக்கு. இது ஒரு பாட்டு. உங்களுக்கு பாட்டு போட்டதுக்கு எங்க அம்மா கூப்பிட்டு பேசினாங்க, ஞாபகம் இருக்கா? அத்தாணி என்ன உடம்பு, அட அங்கங்க பச்சை நரம்பு, அங்க ஒன்னால் செஞ்ச உடம்பு. எனக்கு என்ன பாட்டு மேடம்? உங்களுக்கு எனக்கு தெரியல. சரி, ஏதோ ராசாவே ஒன்ன நம்பி அந்த மாதிரில ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் பாட்டு தான் வச்சுக்க. என்ன பண்றது? மாடு சரி வா. அதனால சோ அப்ப எல்லாமே இப்ப எங்க அப்பா கிட்ட போய் நான் வந்து சொல்லுவேன், அப்பா பாருபா அப்படின்னா, உன் பேர் எங்கேயாவது இருக்கா? உன் பேரை கூப்பிட்டு பாடினானா? உனக்கு நீ ஏன் உனக்குன்னு யோசிக்கிற?
அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துடுறா அப்படின்னுவாரு. ம். அதனால நான் அதே மாரி தான். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அப்படிதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் சுத்தமாவே இந்த மாரி ஒரு பர்சனே அங்க இல்ல அப்படிங்கிற மாரி வந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். ம். ம். நம்ம ம். வந்து அ அ இது இது வந்து நம்ம லைஃப்ல நடந்தது. அது ஒரு குட்டி பையன் அந்த டைம்ல அது பண்றதுங்க. ஓகே. ம். அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தேன். வினோத் வந்து இவர பத்தி பேசுறாரு இல்லைங்களா? இவர் ம். வந்து என்ன வினோத் எப்படி கேட்பார்ன்னா, "மாடு எப்படிப்பா புடிப்பீங்கன்னு?" அவரு சிரிச்சா சொல்லி குடுத்துருவாரு. ம். மூக்கணாங்கயிற போட்டு டக்குன்னு புடிச்சுருவோம். மூக்கணாங்காரே இல்லாத பாடலாம் வருதாப்பா? அந்த மாரி மாட நீங்க என்ன அப்படியே காது பிடிச்சு தூக்கிருவீங்களா? அப்படின்ற மாரி கேட்பாரு. உடனே சபரி சொல்லுவாரு, அந்த மாரி மாடுலாம் இல்லன்னோனே, அப்பவே அரோரா சொல்லும். இவரு இப்ப வந்து பாரு இப்ப கவுண்டர் குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் அரோரா. அப்போ உடனே இவரு சொல்லுவாரு. உடனே இப்படிலாம் மாடெல்லாம் வராதுன்னு. அரோரால நீ இப்ப தேவையில்லாம அந்த மாரி ஏதோ ஆரம்பிக்கும்போது டக்குன்னு "ஏய் எங்க வீட்டுக்கிட்ட மாடு அப்படி வரும்பா." அப்படின்ன உடனே அது வீட்டு மாடுன்னு அதெல்லாம் ஒண்ணும் படாது. உடனே அரோரா அதெல்லாம் தெரு மாடு. அப்படிதான் இருக்கும். அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. நீங்க இப்ப மாடு தானங்க கம்பேரிசன். ஆமா. இவரு உடனே பன்னிவாய் எப்படி இருக்குன்னுவாரு. ம். அதுக்கப்புறம் அவரு கானா வினோத் அப்ப உடனே அரோரா சொல்லுவாங்க, "நீங்க ஏன்னா இப்ப அவர பேசுறீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப, ம். ஆம் இவரு உடனே அப்ப கூட கானா வினோத் சமாதானப்படுத்துவார். "இதோ பாரு, நான் ம். அவர் பேர சொல்லல. அவரு என் பேர சொல்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லன்றப்ப, ம். கானா வினோத் பன்னிவாய் அப்படின்னுவாரு. ஆமா. கானா வினோத் பன்னி." பேர சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து கானா வினோத் டென்ஷன் ஆவாரு. ஆமா. நான் உன் பேர சொல்ல, நீ என் பேர சொல்லுன்றப்ப சொல்லிட்டே இருக்கும்பொழுது தான் சபரி வந்து சபரிக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியுது. எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்ன்றது அவருக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால கரெக்ட்டா கூப்பிட்டு சொன்னாரு. பேமெண்ட்டு சைன் பண்ணிட்டு வந்திருக்க. அதுல இன்னி கூட இப்ப இந்த பேமெண்ட் வாங்குறல்ல, காசு வாங்கி தானே வந்திருக்க. ஆமா. அப்ப இருக்கிற வரைக்கும் நீ பிக் பாஸ் வீட்ல தான் இருப்ப. ஆமா. நீ வந்து அதிகமா பேசுனன்னா, ம். ரெட் கார்டு வந்து சார் வந்து தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ம். ரெட் கார்டு உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு ஒரு செய்தி மட்டும் இந்த மாரி இப்ப சொல்லுவாருல்ல, பிக் பாஸ் அது மாரி சொல்லி, கதவு திறந்து உடனே அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அத கூட பயப்பட மாட்டாரு ஜாக்கி. அதுக்கு அடுத்தது தான். அமௌண்ட்டு. அமௌண்ட் அப்பவே அவர் அமௌண்ட்லாம் கால்குலேட் ஆமா. பண்ணிருப்பாரு. அந்த உன் மேல அமௌண்ட்டும் வராது. அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. புரியுதா? அப்படின்னு தான் அப்படியே சப்ஜெக்ட் நான் உன்ன மிரட்டுறதுக்கு சொல்லல. இதுதான் ரியாலிட்டி. இத எடுத்துக்கிறதுன்னா எடுத்துக்க. இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன்னா பண்ணி எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னுவாரு. இல்ல சபரி, இல்ல சபரி. அ, அ. அப்பவும் அவர் எப்படின்னா, அவங்க என்னைய பேசக்கூடாது இப்ப இப்ப வந்து அவங்க என்ன பேசக்கூடாது, அப்படி என்ன சொல்லக்கூடாது, எதுவுமே வராது. அழகா அப்படியே படுத்துனே, "சரி சபரி" அப்படின்னு அதுதான். கேட்பாரு. இவ்வளவுதான். இந்த மாரி ஸோ அந்த பேசினாலே மாரி வந்து ரெட் கார்டு வந்து எப்படியும் வாங்கிட்டு தான் போவாருன்னு நெனைக்கிறேன். ம். அதாவது ஆசைப்பட்ட கமருதி ஏங்க நீங்க உள்ளார வந்து ம். ஒருத்தவனுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்னு சொல்லும்போது, அது அருண் கூட உங்களுக்குள்ள கேட்பாரு. இருக்கிற சண்டையால தான் அவர் வந்து அந்த பணத்தையே எடுத்துட்டு போனார். நீ அந்த அளவு டார்ச்சர் பண்ணா, உன்ன அந்த அளவு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஆ, அதுதான் மேட்ரு. ஓகேவா? அதேதான். அதனால அவர் வந்து ரெட் கார்டு வாங்குறதுக்கான வேலைகள் நடக்கும்னு நினைக்கிறேன். அவர் அப்படிதான் இருக்கிறாரு. பார்ப்போம் அது என்னன்றத. அதுக்கு வந்து சபரி கொடுத்த அட்வைஸ் ஃபண்டாஸ்டிக். அதை விட முக்கியமான விஷயம், எல்லா பெண்கள் முக்கியமாக திவ்யா பின்னாடி போறது இருக்கு பாருங்க. அதேதான். தச்சி எட்டப்போ சே சே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஓடிட்டே இருக்கிறாரு. இது குறித்து எல்லாருமே அதாவது எல்லா பெண்களுமே என்னன்னா இதுல வந்து ரொம்ப ஃபெடப் ஆயிட்டாங்க. எல்லாம் அனுப்பிச்ச ஆடியோ நோட்டை நான் போடணும்னு வச்சுக்காங்களேன், அவ்வளோ இருக்குது. இல்ல ஜாக்கி, இது எப்படி கனெக்ட் ஆகும்னா, உங்கள யாரோ ஒருத்தர் ஸ்டாக்கிங் ஒன்றும் இல்லைங்க, பண்ணிருப்பாங்க. பஸ்ஸில் உரசுறது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகுங்க. அவங்களுக்கு அவங்க என்னதான் சொல்றது, அதாவது அதையே என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்கலாம் வந்து மிரட்டுவாங்க. சனியனே அவன் உரசிட்டு இருக்காங்களா அவனை சொல்ல முடியாது. ஆ. சனியனே ஒழுங்கா நிக்க வராது உனக்கு, எத்தனை வாட்டி சொல்லி இழவெடுக்கிறது உனக்கு அப்படின்வாங்க. இது ஒண்ணு ஜாக்கி. இன்னொன்னு இது எப்படி எந்த அளவுக்கு மன உளைச்சல்னா, உங்க மேல் நீங்க எதிர்ப்பே தெரிவிக்க முடியாத அளவுக்கு யாராவது வீட்ல இருக்கிறவங்க இந்த மாரிலாம் பண்ணியிருப்பாங்க. மாமாங்கிற பேர்ல, அண்ணங்கிற பேர்ல, சித்தப்பா பையன்ங்கிற பேர்ல, கசின்ங்கிற பேர்ல யாராவது ஒருத்தர் அவங்கள நீங்க வீட்ல இருக்கிறவங்க ஒண்ணுமே சொல்ல தெரியாது. முடியாது. நம்ம உட்காரும்போது வேணுன்ட்டே இந்த மாரி ஷர்ட் இல்லாம வர்றவங்க, இந்த மாரிலாம் நெறைய பேர் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றேன். இது எதுக்கு நான் சொன்னேன்னா, எனக்கு இந்த மாரி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணத வச்சு இப்ப நான் சொல்றேன். அவங்க எனக்கும் அதேதான். தான் கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. இந்த மாரி எனக்கு இருக்கியா பார்க்கறதுக்கு? அதனாலயே எனக்கு இன்னும் ஐயோ! இப்ப ஏன் இப்படி பண்றீங்க? அதுவும் ஒரு ஒரு இத்தன பேர் இருக்கிற இடத்துல ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிங்கிற அதாவது ஒன்றும் இல்லைங்க, சட்டையை அவுத்துட்டு போறது இயல்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுவும் கானா வினோத்தும் மற்றவங்க இருக்கும்போது அந்த சட்டையை போடி, ஐயோ எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அலையிறது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது கண்ணாடி கந்தாண்டு இருக்காங்க, அவங்க பார்க்கணும் பார்க்கல. ஏங்க ஒரு ரூமில் வேணுனே நீ அந்த கார்னரை போய் அவுத்துட்டு நீ ஏன்னா உள்ளார வந்து தண்ணி ஈரமாக இருக்கும், அங்கே அவுத்துட்டு நீ உள்ளார போனால் கூட பிரச்சனையே இல்லைங்க. வேணுனே அந்த பொண்ணுங்க ரெண்டும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிர்க்க வந்து நீ ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு நல்லா கீழே தொப்பைக்கு கீழே ஃபுல்லாக இறங்கி வந்து அதில் வேற அண்ணா கயிறு வேற, இந்த கருமகாண்டத்தை வேற பார்க்கணும், இதை வேற போட்டுட்டு வந்து லாத்திட்டு இருந்தா அது எப்படி யோசிச்சு பாருங்க. அதேதான். அதுதான்
அதுதான் பிரச்சனை. இதுக்கு சபரி இதுதான் வந்து அட்வைஸா சரி, இதை வந்து எப்படி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ண போறாருன்றதும் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபினாலேல இதெல்லாம் எங்க சார் அட்ரஸ் சொல்ல போறாங்களா பாப்போம். யோசிச்சு பாருங்க. ஒரு அதுதான் முடிய போகுது. அதனால எல்லாருமே ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் திருநாள் அப்படின்ற மாதிரி இருக்கு. நாளைக்குங்க முடிச்சுடுவாங்க. நாளைக்கு சனிக்கிழமை வச்சு முடிச்சு எல்லாரையும் அனுப்பிச்சு விட்ருவாங்க. அவ்வளோதான். ஒரு வார்த்தை வந்து ஒரு விஷயம் இருந்தது ஜாக்கி. சொல்லுங்க. சாதாரணமா சொன்னாங்க. உங்க பொண்டாட்டி நீங்களும் பேசிட்டு இருந்த பொழுது ஏன் பொண்டாட்டி அப்படின்லாம் பேசினாருல்ல விக்ரம். ம் இன்னைக்கு அவரோட பொண்டாட்டிய பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே நிறுத்துங்கயா, கேட்கறதுக்கு முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அதேதான். இல்ல இல்ல 2 பேருக்குமே முடியல. அவருடைய ஒய்ஃப நீ எப்படி எடுத்துட்டு வரல? வாட் உன்னை கிண்டல் பண்ணா நீ திரும்ப ரொம்ப கிண்டல் பண்ணு. ரொம்ப வந்து அதிகமா போகுதுன்ட்டு வந்து சொல்றாரு. என் பொண்டாட்டின்னு உங்க பொண்டாட்டி மட்டும் தான் பொண்டாட்டியா? என் பிரவீனுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லையா? எனக்கு புரியவே இல்லை அவரு. ஏங்க அதை நீர்த்து போக செய்யறதை விட ஏன்னு அதை கேட்கவே இல்லை. 2 பேர், அதாவதுங்க ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு உள்கட்டுமானத்துல இருந்து படிப்புல இருந்து எல்லாம் பண்ணிட்டு வந்தா அதேதான். தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்கு திராவிட கட்சிகள் தான் காரணம்னு அதிமுக சொல்லுவானுங்க. அது எல்லாமே அக்யூஸ்டிக் கேஸ். அப்படி பேசும்போது அதுலேட்டும் சேர்ப்பானுங்க. நீங்க 2 பேருமே தப்பு பண்றீங்க. இந்த இந்த நியாயம் பேசுறாங்கல்ல, இதுதான் ரொம்ப தப்புன்னு சொல்ல வரேன் நான். ஏங்க அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து அவன் ரொம்ப ஆபாசமா ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவன் உன்னெல்லாம் இந்த மூஞ்செல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு பேசும்பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இப்ப பிரஜன் பேசினார்ல, என்னவே இந்த வீட்டில் பேசாமலாம் இருக்க முடியாது. யாரும் பேசாமலாம் இருக்க முடியாது, பேசுவாங்க. நீ ஏன் வந்து பொண்டாட்டியை பத்தி பேசுற, பர்சனலை பத்தி பேசுறேன்னு கேட்டார்ல, அதேதான். அதை தான் அங்க விக்ரம் கேட்டிருக்கணும். ஏதோ ஒண்ணு சொல்வாரு ஜாக்கி. என் கையில என்ன இருக்கு தெரியுமா, வெட்டு இருக்கு தெரியுமா. ஆமா ஆமாமா, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. நிறைய பீப்புங்க இன்னைக்கு. கானா வினோத சொல்ற அத்தனை வார்த்தை பீப்பு. அதாவது ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குங்க. செலிப்ரேஷன் முடிஞ்சு அவார்டு கொடுக்குற இடத்துல, அதாவது எந்த டீம் ஜெயிச்சாங்கன்னு சொல்ற இடத்துலயுமே இவர் திரும்ப அவர்கிட்ட போவாரு. ஏங்க அதை விடங்க, 2 பேரும் நல்லா காமெடி பண்றீங்கன்னு போது நான் ஹீரோவோ பண்ண போறேன், இதுவே ஒரு காமெடி தான், உட்காருங்க அப்படின்னு. அதேதான். ஸோ இதுதான் அதுல அது. இதை பத்தி சொல்லக்கூடாதுன்னா அவர் எக்ஸ்ட்ரீமா இன்னைக்கு வந்து பிரவீனோட ஒய்ஃப் லெவல்லாம் போயிட்டாருங்க. அதுதான். ஸோ சபரி சொன்ன அட்வைஸ் ரொம்ப நல்லா இருந்து. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்களுக்கு ஜாக்கி ஷேர் மற்றும் சைனிங் ஆஃப்.